அம்மா அம்மா இந்தாங்கம்மா செலவுக்கு வச்சுங்க. டூருக்கு தேவையான துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேன்ப்பா. சரி, மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சுங்க. போன இடத்துல அப்புறம் திண்டாட போறீங்க. சரிப்பா. எங்களை வழி அனுப்புறதுக்கு வருவியா மாட்டியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிஞ்சா வரேன், இல்லைன்னு நீங்க பாத்துங்க. சரி. அத்தை கிளம்பலாமா? கிளம்பலாமா. அத்தை நிர்மலா எங்க காணோம்? நிர்மலா அவ ஃப்ரெண்டு ராதா வீட்டுக்கு அப்பவே கிளம்பி போயிட்டாமா. நாம 2 பேர் போலாம். சரி. டே செல்வம், நாங்க 2 பேர் கோயிலுக்கு போயிட்டு வரோம்டா. நிமிந்து பார்த்து பதில் சொல்லணும் பாத்தியா? ஏண்டா இப்படி வேர்த்திட்டு இருக்க? ஃபேனை போட்டுக்க கூடாது? அண்ணி வேண்டாம், அந்த ஃபேனை போட்டுக்கணுமா? வேண்டாப்பா, வேண்டாம். நீ வா. இந்த ஃபேனுக்கு என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வாமா. மத்ததுக்கெல்லாம் பதில் பேச மாட்டான், இதுக்கு மட்டும் பேசுவான். என்ன ரமேஷ், முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னோட சந்தேகம் கரெக்டா போச்சுப்பா. உங்ககிட்ட 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தானே மாணிக்கம், அவன் தான் நமக்கு வர வேண்டிய கான்ட்ராக்ட பாதியில சதி பண்ணி புடிங்கிட்டான். இந்த பழனி இருக்கானே, அவனும் இதுக்கு உடந்த. ஒரு விதத்துல முதல்லயே இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கெஸ் பண்ணேன். நிஜமாவா? இத்தனை வருஷம் இந்த பிசினஸ்ல இருக்கேன், இப்படி எல்லாம் நடக்கும்னு என்னால யூகிக்க முடியாதா என்ன? என்ன பண்ணீங்க? அந்த மாணிக்கத்தை போய் 4 அடி அடிக்கணும், உங்களுக்கு கோவம் இல்ல? நீ இந்த பிசினஸ்க்கு புதுசு, அதான் ஒரு ரத்தம் கொதிக்குது. இதெல்லாம் சகஜண்டா. மாணிக்க நம்ம கிட்ட வேலை பார்த்த போது என்ன பண்ணானோ அதையே தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன, முதலாளி தான் மாறி போச்சு, அவ்வளவுதான். என்னால இதை தாங்கிக்க முடியலப்பா. முள்ள எல்லாமே பழகிடும். ரிலாக்ஸ்டா இரு. நம்ம டர்ன் வரும்போது நாம அவனை சரியா கவுத்துருவோம். அதான்டா பிசினஸ். அப்பா, நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இந்தாங்க பிரசாதம். அப்படியா? இந்தானே, நீயும் எடுத்துக்கோ. என்னாச்சுண்ணே, ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்தவன் பண்ண பிரச்சனையால தான். நிர்மலா, உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை, அவனுக்கு தான் பிசினஸ்ல கோல்மால் பண்ண தெரியுமா. அனாவசியமா என்கிட்ட மோதவனான்னு சொல்லு. என்ன சொல்றீங்க? ஏ ரமேஷ், என்னடா அது முட்டாள்தனமா? நம்ம பிசினஸ் பிரச்சனைக்கு இவளுக்கு என்னடா சம்பந்தம்? பாவம், இவளுக்கு என்னடா தெரியும்? நிர்மலா, நீ எதுக்கும் சங்கடப்படாதப்பா. அவன் தன்னுடைய பிசினஸ் பிரச்சனை தேவையில்லாம உன்கிட்ட உளறிக்கிட்டு இருக்கான். நீ எதையும் மனசுல வச்சுக்காதப்பா. என்ன என்னம்மா ராதா, அவளை உள்ள கூட்டு போ. சரிப்பா, வா போமா. ஏய், நீயும் போடா. போடாண்ணா. வா சரோ, சரோசா, சரோசா. வாங்க மாமா. இருக்கட்டும். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஆமா, வீட்டில் யாரும் இல்லை? அம்மா ஒன்னையும் கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க. சரி, நான் ஒரு சோழியா மெட்ராஸ் வந்தேன். இதுவும் சரோவை பார்க்குறேன், நானும் வரேன்னுச்சு. சரி வான்னு கூட்டியா இருந்தேன். சரி, நான் சோழியை முடிச்சுட்டு வரேன். இது பிடி. என்னம்மா இப்போதான் வந்தீங்க, உட்கார கூடல, அதுக்குள்ள கிளம்புறீங்க? வேலையை முடிச்சுட்டு சாவகாசமாக பேசுகிறேன். அவன் கரார் பிடிச்ச ஆள். நான் டயத்துக்கு போகிறேன்னு அவன் போயிடுவான். வந்த வேலை கெட்டு போயிடும். வரவா? வரமா? நீங்க வேணா இந்த புக்கை படிச்சுட்டு இருங்க, நான் வெளியே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? ஊர்ல இருந்து ஒருத்தி வேலை மெனக்கட்டி இங்க வந்தா வீட்டுல ஒருத்தரும் கிடையாது. இருக்கிற ஒரு ஆளும் வெளியில கிளம்பி போறேன்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டோட அழகை பார்த்து ரசிக்க நான் மெட்ராஸ் வந்தேன். அப்படி இல்லைங்க, நான் மட்டும் இருந்து பேசிட்டு இருக்கலாமே. என்ன புதுசா ஒரு கேள்வி? அப்படி இல்லைங்க, அன்னைக்கு உங்க சிஸ்டர் விஜய் கிட்ட நான் ஏதோ யதார்த்தமா கேட்க போய் அவங்க கோச்சிக்கிட்டாங்க. அதான் மறுபடியும் எதுக்கு ரிஸ்க்குன்னு தான். பொம்பளைங்க கோவத்தை தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் நான் இல்லைங்க. ஓ, அதுவா? அது விஜய் மூட் அவுட்ல இருந்ததுனால அப்படி பேசிட்டா. அதை நினைச்சு நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். நாம 2 பேரும் தான் பேசியிருக்கோமே. நான் ஏதாவது உங்ககிட்ட எரிஞ்சு விழுந்திருக்கேனா? இல்ல, நான் நீங்க
நோ 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 ப்ராப்ளம். என்னங்க எப்பவும் தெளிவா பேசுவீங்க, இன்னைக்கு இப்படி உளறீங்க? அது சில நேரங்கள் அப்படிதாங்க, கூட்டத்தில் தைரியம் வந்துடும். தனியாக மாட்டிக்கிட்டேன்ல அதான். அது சரி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற பண்பாடு உங்களுக்கு கிடையாதா? ஓ, இதான் உங்க வீட்டு விருந்தோம்பலா? ஐயோ சாரிங்க, ஆனால் உண்மையிலேயே எனக்கு அடுப்பத்தை வைக்க கூட தெரியாதுங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கடைக்கு போய் ஷர்பத்தை தான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் வேணா நம்ம 2 பேருக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? நல்ல ஐடியா, ஆனால் டீ வேணாம். உங்கள் ஸ்பெஷாலிட்டி வர காஃபி, அதாங்க பிளாக் காஃபி, அதை போட்டு எடுத்துட்டு வாங்க. பிளாக் காஃபி ரொம்ப பிடிச்சு போச்சா? ஐயோ, அன்னைக்கு உங்கள் கையால் பிளாக் காஃபி குடிச்சதுக்கப்புறம் நான் பால் காஃபி குடிக்கிறதே விட்டேன். சரி இருங்க, போட்டுட்டு வரேன். செல்வம், செல்வம், ஹாய் மச்சி. அடடடே, வாடா. என்னடா போன வாரம் வந்து அதுக்கப்புறம் இப்போதான் வர? சூப்பர் சரக்கு ஒன்று வந்துருக்கு, ஃபாரின் பாட்டில். சாயந்தரம் விழா எடுத்துடலாமா? கத்தி தொலைடா. என்ன அண்ணி அம்மா யாராவது உள்ள இருக்காங்களா? இல்லடா, அண்ணியோட தங்கச்சி வந்திருக்கு. என்னது, அண்ணியோட தங்கச்சியா? அவங்கள யாராவது? பிளாக் காஃபி. ஓ, பிளாக் காஃபியா? வாயை திறந்து மூட மாட்டாங்க சொல்லுவேன். அவங்க தானே? நீ கூட அவங்க ஃபேன்ல? இந்தாங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியுமே. நான் யாரு? பிளாக் காஃபி. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? யாரு? ஃபாரின் பாட்டில். பின்ன நீங்க போட்ட சத்தம் சிட்டி கார்ப்பரேஷன் வரைக்கும் கேட்கும். செல்வம், உங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் வாய் ஓயாம பேசிட்டு இருப்பாங்க. சும்மாடா. விட்டா ரசிகர் மன்றம் வச்சிருவா போல இருக்கு. என்ன தலையில கை வச்சாச்சா? வேற என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு சொதப்பல் பார்ட்டியை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு. இத பார், என் மான முழுசா போறதுக்கு முன்னாடி கிளம்பு நீ. அப்போ அது என்ன பண்றது? வச்சு பூஜை பண்றா போடா. உனக்கு வர காஃபி தான் தலையெழுத்துன்னு ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? அனுபவி. வரங்க. வாங்க போங்க. உங்க ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் உண்மையா? எது? அவன் நிறைய விஷயம் உளறனா, நீங்க எதை சொல்றீங்க? அன்னைக்கு என்னமோ உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. எனக்கு ரசிகர் மன்றம் வைக்க போறது உண்மையா? இதை பாருங்க, அவன் சொல்றதெல்லாம் உண்மை இல்லை, எல்லாமே பொய்யும் இல்லை. உங்களுக்கு எப்படி வச்சுக்கிட்டா சந்தோஷமோ அப்படியே. என்னோட ரசிகர் மன்றத்துல நீங்க மட்டும் மெம்பரா இருந்தா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏய் லீலா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாமா. எப்படி அத்தை இருக்கீங்க? நல்லா ஏய் இருக்கு. லீலா, நீ தனியாவா வந்த? இல்லக்கா, அப்பா வந்திருக்காரு, ஆஹா. வெளியில போயிருக்காரு. அப்படியா? என்னது கையில டம்ளர்? செல்வம், நீடா காப்பி போட்ட? நீ வேற, நான் என்னைக்கு போட்டிருக்கேன், எல்லாம் லீலா தான் போட்டாங்க. வர காப்பி சூப்பராக போடுறாங்கம்மா, பிளாக் காஃபி எக்ஸ்பர்ட். அவங்க வீட்ல பாலுக்கு ரொம்ப பஞ்சம் போல இருக்கு, அதனாலதான் வர காப்பியா போட்டு பழகியிருப்பா. இல்ல அத்தை, எங்க ஊர்ல நிறைய பசு இருக்கு, எல்லாமே புல் திங்கிற பசு. உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி போஸ்டர் திங்கிற பசு இல்ல. அதனால பாலை பத்தி நீங்க கமெண்ட் அடிக்க வேண்டாம். பரவாயில்லடியம்மா, நல்லா வரட்டு தவளை மாதிரி வாயடிப்ப போல இருக்கு. கேட்டிங்களா நீ? உங்கள் தங்கச்சி எந்த அம்மா சுட சுட எங்கள் அம்மாவுக்கு பதில் கொடுக்குறாங்கன்னு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மா மாதிரி ஆளுக்கெல்லாம் உங்கள் தங்கச்சி மாதிரி ஆள் மருமகளை வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏய் என்ன? ஒன்னும் இல்லக்கா. வா. என்னண்ணே, லிஸ்ட் கொடுத்தனே, ஜாமான்லாம் போட்டாச்சா? அதை விட்டா வேற வேலை என்ன தம்பி? அப்பவே போட்டு வச்சாச்சு. கொடுங்க. நீங்க கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கோங்க. தானே பார்த்து பார்த்து. விலையெல்லாம் கரெக்டா போட்டு வச்சிருக்கேன். என்னண்ணே, லிஸ்ட்டு 1000 தாண்டும் போல இருக்கு. வாங்குற சாமானுக்கு தகுந்த மாதிரி தானே விலை இருக்கும். சரி, அப்போ நான் எடுத்துட்டு கிளம்புறேன். பணம் ஒரு வாரத்தில் தந்துடுறேன். என்னது, கடனா? ஏது கடைன்னு வாயை பொழந்துட்டியா? இந்தியாவே கடை வாங்குதுண்ணே. ஏன் போஸ், கடன்னு முன்கூட்டியே சொல்ல மாட்டியா? என்னண்ணே ஒரு மாதிரியா பேசுறிய? என்ன உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன ஓடியா வர போறேன்? போஸ், நான் சாதாரண வியாபாரி தானே. 50 கிலோ அரிசி என்னன்னு சொல்லிட்டு நிறைய பொருள் வாங்கிட்டு இப்படி கடன் சொன்னா நான் எப்படி சமாளிக்கிறது? நீ ஒரு வியாபாரி தானே, கொஞ்சம் குறைச்சு வாங்கினா தானே நான் அனுசரிச்சுட்டு போக முடியும். கொஞ்சம் எதப்பதமா நடந்துக்கோ போஸ். நீங்க சொல்றது சரிதானே.
நான் ஒரு 2-3 நாள்ல பணம் ரெடி பண்ணி தந்துடுறேன். போஸ் நான் என்ன சொல்றேன்னா என்னங்க முன்ன பின்ன தெரியாத மனுஷிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. உங்க பொருளை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. நாங்க காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறோம். வாங்க. தனோ அட வாங்கங்கற. என்ன லீலா, வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலனா தான் என்ன? நீ தான் இங்க குடுத்தனம் பண்ணி குப்பை கொட்ட போற. ஆனா சரு அக்கா, அநியாயத்துக்கு இந்த வீடு சின்னதா இருக்கு. ஏங்கா, நம்ம கிராமத்துல அவ்வளோ பெரிய வீட்ல இருந்துட்டு உன்னால எப்படிக்கா இந்த வீட்ல இருக்க முடியுது? எனக்கு இங்க வந்ததுல இருந்து எப்படா வீட்டுக்கு போலான்னு இருக்கு. எல்லா காலத்துலயும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அப்பப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அனுசரிச்சு தான் வாழணும். எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே ஒரு பதில தயாரா வச்சிருப்ப. அக்கா, உன் செயின் எங்க? அது அடகு வச்சிருக்கோம். அடகா? எதுக்கு? வீட்ல ஏதாவது பண பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் இல்ல. அத்தை டூர் போகணும்னு சொன்னாங்க, அதான். என்னக்கா நீ நகையை அடகு வச்சுதான் அந்த கேள்வி டூர் போணுமா? லீலா சுமாரு, இதுல நீ தலையிட வேண்டாம். அது எப்படிக்கா? நகையை அடகு வச்சுட்டு டூர் போக பணம் கேட்கறதுக்கு கூச்சமே இல்லையா? ஏய், ஏன் நீ கத்துற? கத்தாத. நீ ஒரு சோப்லாங்கிக்கா. அவங்க கேட்டாங்களா, இவங்க கழட்டி கொடுத்துட்டாங்களா? இத பாருக்கா, இதெல்லாம் சரியே இல்ல. இப்படியே இருந்தான்னு வச்சுக்கோ, உன் தலையில ஏறி நின்னு மெதிச்சிடுவாங்க. ஏண்டி கத்தி தொலைக்கிற? என்ன என்ன கத்துற? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேக்கா. இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? அம்மா, ஏன் இப்படி துணியெல்லாம் தூக்கி வீசுற? உன்னதான் கேக்குற, சொல்லுமா. நீ உன் வேலையை பார்த்துட்டு போடி. அண்ணி, என்ன இது? அம்மா ஏன் இப்படி கோவமா பேக் பண்ண துணியெல்லாம் எடுத்து வீசுறாங்க? என்னது? எதுக்கு? எனக்கு தெரியாம தான் நான் உங்களை கேக்குறேன். அத்தை, ஏன் இப்படி பண்றீங்க? டூரு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். எனக்கு எதுக்கு அந்த சனி எல்லாம்? என்னாச்சு? என்னமோ ஆச்சு. உன் வேலையை பாரு. நான் டூர் போல. ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. உனக்கு வேற காரணம் சொல்லணுமா? போ அங்கிட்டு. பெருசா கேட்க வாடி. நான் ரெடிப்பா. கண்ணு என்னது? ஏன் இப்படி துணிமணி எல்லாம் கலந்து கிடக்குது? எம்மாடி கண்ணு ராசா உன்னதான் வா, பயப்பட. நீ போயிட்டு வா கிழவி. எனக்கு டூர் ஒரு கேடா? வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறுது. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராசா, என்ன நடந்ததுன்னு விஷயத்தை சொன்னா தானே எனக்கு தெரியும். இத பாரு, நீ போயிட்டு வா. நான் வரல. எல்லாத்துக்கும் குடுப்பன வேணும். எல்லாம் என் தலையெழுத்து. வேற என்னத்த சொல்றது? என்னடி இது கதையா இருக்குது? உன்னை நம்பி நான் புளியோதரை, தயிர் சாதம், தேங்காய் சாதம், சுண்டல் இவ்வளவும் செய்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஜாலியா பஸ்ல போயிட்டு போலாம். ஆகன்னு நீ மரியாதையா போயிடு கிழவி. இன்னும் என் கோவத்தை கலராத. அக்கா, என்னக்கா அங்க சத்தம்? திடீர்னு டூர் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. என்ன விஷயம் தெரியல. இவர் வேற வந்தாருன்னா என்ன ஆகும்னு பயமா இருக்கு. நீ எதுக்கா பயந்து சாவற? அவங்க டூருக்கு போனா என்ன, போகாட்டி என்ன? அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இது என்ன வீடா இல்ல ஜெயிலா? நான் வேணா போய் கேட்கணுமா? நீ கேட்டனா அது வேற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த நிர்மலா வேற எங்கேயோ போனா. எங்க போனான்னு தெரியல. ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேங்க. ஹலோ ஹலோ அண்ணே, நான் நிர்மலா பேசுறேன். சொல்லுமா, என்ன விஷயம்? அண்ணே, அம்மா திடீர்னு டூர் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்கண்ணே. துணிமணிலாம் எடுத்து வீசுறாங்க. ரொம்ப கோவமா இருக்காங்கண்ணே. ஏன், என்னாச்சு? நான் தான் பணம் கொடுத்து போங்கன்னு சொன்னேன். அம்மா சரின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன்னு பதில் எதுவும் பேசாம கத்துறாங்க. ஒருவேளை அண்ணி ஏதாவது சொல்லிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாண்ணே, நீ உடனே கிளம்பி வா. சரி, இதோ வரமா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? என்னமாச்சு? கேக்குறேன்ல, சொல்லுங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஆமா. யாரு? என்ன சொன்னாங்க? நகையை அடமான வச்சு அந்த காசுல இந்த வயசான காலத்துல டூர் கேக்குதான்னு சொல்றாங்கப்பா. இத காதால கேட்டப்புறமும் நான் அவசியம் டூர் போகணுமா? சொல்லு. நான் எங்கேயும் போலப்பா. எனக்கு டூரு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம்.
எந்த கழுதை அப்படி சொல்லிச்சு? எல்லாம் உன் பொண்டாட்டியும் அவ தங்கச்சியும் தான்டா. அந்த ஒல்லி சிறுக்கிக்கு என்ன வாய் தெரியுமா? பெரியவங்க சின்னவங்கங்கிற மரியாதையே இல்ல. மாமா விடுங்க மாமா. ஏய், எதுக்கு எங்க அக்கா போட்டு அடிக்கிறீங்க? ஒன்னும் அடிக்க முடியாதுல்ல, அதான் வந்த இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். எங்க அம்மா டூர் போறத பத்தி குறை சொல்ல நீ யாரு? சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிட்டு அப்புறம் நடக்கிறதே வேற. என் மனசுல பட்டத சொன்னேன். அதுக்கு அக்கா என்ன பண்ணுவாங்க? ஓவரா பேசினா மாணிக்கம் விவரம் இல்லாம பேசிட்டா விட்டுருப்பா. அது எப்படி கிழவி? உடம்பு பூரா திமிரு. ஆமா உங்க சாப்பாடு சாப்பிட்டு ஏய், மாணிக்கம் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. ஏமா என்ன நீ கூட கூட வாயாடிக்கிட்டு இருக்கிற? என்ன இருந்தாலும் உன் அக்கா புருஷன் தானே, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. ஏற்கனவே இந்த குடும்பம் ரொம்ப லட்சணத்துல இருக்கு. இத நீ வேற ஓம் பங்குக்கு ஏதோ ஒரு புது பிரச்சனையை உண்டு பண்றியா? வாயை மூடிக்கிட்டு பேசாம இல்ல பாட்டி, நான் சாதனை மாத்த சொன்னேன். ஏய், இவர்தான். பேசாத நீ. கண்ணு கொஞ்சம் பொறுமையா இரு ராசா. ஏ வாயை மூடிக்கிட்டு சும்மா ரெடி. வா கண்ணு வா போலாம். வாமா வா. டா கண்ணு ராசா ஏதோ அறியாத பொண்ணு தெரியாதனமா சொல்லிடுச்சு. இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்றியே. வாமா கண்ணு போலாம். நீ கிளம்பு, நான் வரல. அத்தை, நான் வேணா உங்க கால்ல விழற. என் தங்கச்சி பேசினது தப்புதான். தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சிருங்க. நீ ஏண்டி அம்மா என் கால விழற? அந்த பாவத்தை வேற என் தலைமையில சுமக்கணுமா? வேண்டாண்டி அம்மா, வேண்டாம். ராசம் உன் மருமவ எவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறா. வாமா எந்திரிமா. அம்மா நீங்க கிளம்புங்க. நீங்க டூர் போகலன்னா என் மனசு தான் சங்கடப்படும். சரோ அவ அப்படியே உட்காந்துக்கிட்டோம். அந்த துணிமணி எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. நீ என்னடி மூலையில உட்காந்துருக்கிற? ஏந்திரடி ஏந்திரி, மணி ஆகுது. அம்மா எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, நிம்மதியா போயிட்டு வாங்க. சரிப்பா. ஏமா நிர்மலா, வேலைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கூட நீ தான் பாத்துக்கணும். அடாடாடாடா இவருக்கு தான் ரொம்ப அக்கறை. அதான் நாங்க 2 பேரும் போறோமே, பாத்துக்க மாட்டோமா? நாங்க ஊருக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் நீ சரோவா பத்திரமா பாத்துக்கோ. தெரியும் கிளம்புங்க. வழி எப்படி? எனக்கு நான் முதல்ல உட்காந்துக்கணும். வெத்தலை பாக்கு போட்டு தூப்பணுமே. நல்ல வசதியா உட்காந்துக்கிறேன். தள்ளு. மாப்பிள வண்டி எடுப்பாங்க. மாப்பிள 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 கொஞ்சம் நில்லுங்க. மாப்பிள மாப்பிள மாப்பிள